பாண்ட்ஸில் எப்போவுமே உங்களுக்கு ஃபேர் அண்ட் சர்டைன் ரிட்டர்ன்ஸ் வரதுனால தான் பாண்ட்ஸை எப்போவுமே ஒரு சேஃப் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதனால தான் நிறைய பேர் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க when compared to ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆர் ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி ஒரு பாண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். RBI ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்ட் 2020. இந்த பாண்ட் ஒரு நான் டிரான்ஸ்ஃபரபிள் இன்ட்ரெஸ்ட் பியரிங் பாண்ட். இதை இஷ்யூ பண்றவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எஸ், இந்த பாண்டுக்கு ஒரு லாக்கிங் பீரியட் இருக்கு. இந்த பாண்டோட லாக்கிங் பீரியட் டிபிக்கலி 7 இயர்ஸ். லெட்ஸ் சே இன்னைக்கு நீங்க இந்த பாண்டை வாங்குறீங்கன்னா இன்னிலிருந்து 7 இயர்ஸ்க்கு உங்களால இந்த பாண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ இல்ல ப்ரீ க்ளோஸ் பண்ணவோ முடியாது. இந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. இட் இஸ் ரேதர் ஃப்ளோட்டிங். அதாவது எவ்ரி இயர் ஜான் 1 ஜூலை 1 இந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாண்டோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.05%. இந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நீங்க டிபிக்கலா ஒரு NSEயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா அதோட இது வந்து ±0.35% அப்படிங்கிறத நீங்க ஒரு டேர்மா வச்சுக்கலாம். இந்த பாண்டோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டாக்ஸபிள் ஆகாது. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டாக்ஸபிள் ஆகும். இதை எப்படி டாக்ஸ் பண்ணுவாங்கன்னா உங்களோட கரண்ட் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கிற ரேட்டை வச்சு இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை டாக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பாண்டை நீங்க எய்தர் HDFC, ICICI ஆர் ஆக்சிஸ் பேங்க் மூலமா வாங்கலாம். இல்லாட்டி நீங்க RBI ரீட்டைல் டைரக்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க மொபைல் போன்ல அப்படின்னா நீங்க அது மூலியமா கூட இந்த பாண்டை உங்களால வாங்க முடியும்.